குலத்துக்கு காரணம் யாரு இருக்கு? சும்மா அன்பாதான மேல கை வச்சா ஐசானோடா முருகாத் வரங்க வந்தியா அப்படியே விடுறா மொத்த காரியாட இவர் எப்பேர்பட்டவர்? உன் மருமக பிள்ளை. ஆமா, ஒரு காலத்துல நான் மருமக ராஜசாமி வருகிறான் என்று ஆமா இவங்க யாருன்னா ஒத்து இது மாதிரி படிக்க முடியுமா? இதுல நெட்டா பேச முடியுமா? நாடு மேல உட்காந்து போன் பேசுறாங்க. ஆனா ஐயா இருந்தாருன்னா இது வேலை நடக்குமா? ஆமா சுடிதார் போட்டா வந்துக்கிறீங்க உடைகள் பல்லு கொட்டி போச்சு யார் அடிக்கிறா? நீ தட்டி கொடுத்தது போதும் வரும் ஆமா ஒண்டியானே மாமா பையன் டாய் ஒரு ஊர்ல இருந்தா நாலு தரு இருக்கணும், நாலு குறுக்கு சந்து இருக்கணும். அது போல கதையா ஒரு மரம் இருந்தா களை இருக்கணும், களை இருந்தா இலை இருக்கணும், இலை இருந்தா தான் அந்த மரத்துக்கு மரியாதை. முதல்ல மட்டும் இருக்கணும். அது போல எல்லாத்தையும் போட்டு தலையத்து வரும்போது அது யாரு காரணம்? இன்று அவன் வருத்தப்படுகிறானே, அன்று நான் எவ்வளவு நொந்திருப்பேன். நாங்கள் வேட்டையாட சென்றோம். ஒரு ராஜானா வனவாளிக்கு வேட்டையாட செல்வான். சென்று கொண்டிருந்தோம். என் தம்பிமார்கள் 104 பேர்கள் இவனு வந்துகிறார்கள். ஆமா, ஆனால் என் தம்பிமார்களோ வேட்டையாடக்கூடிய ஆயுதமான அம்புரா தோனி. என்ன செய்த? ஆமா, என் தம்பி விரைவாக சென்றான். கடைசி தம்பி குண்டாக்கோளர். ஆமா, பூக்கு போட்டு போறேன். இது போன்று பெரிய ஆள விரிச்சம் என் தம்பியின் சுண்டு விரல் பட்டு கட்ட விரல் பட்டு மரம் வேரோடு சாய்ந்து விட்டது. அவர் போனாரா? ஆயுதத்தில் வராரா? வரும்போது கட்டு வரல பட்டு ஆலமரமே சாஞ்சி போச்சாமே. நம்ம உடதாண்டா இருக்கிறோம். என்ன பண்றது? பார்த்தான் துரியன்
இவன் கடைசி தம்பிக்கு இவ்வளவு பலம் என்றால் எதிர்காலத்தில் போர் என்று ஏற்பட்டால் இவர்களை நம்மால் வெல்ல முடியாது என்று எதிர்பார்த்த ஒரு பங்காளிங்க ஆமா மாமனார் ஏற்பட்டா பகையாளியாக மாறிவிடுவார்கள் பங்காளியாக மாறிவிடுவார் என்று. தந்திரமாக விருந்துக்கு அழைத்தான் எங்கள் 104 வரையும் ஒரே சிறையில் அழைத்தால் 104 ஒரே இதுல ஓட்டுகிறாங்க. அடைத்து விட்டான் பிறகு நான் செஞ்சான் சாப்பிடறதுக்கு சாப்பாடு சாப்பாடு பண்றா டேய் மட்டமாவுக்கு ஓடமா கூட அந்த அரசியல் இல்லாத ஆமா ஊர் வந்து கவுங்க காசு ஒரு மாவு மட்டும் கரைச்சி ஊத்துவான் அதுவும் ஒரே ஒரு அகப்பை ஒரு பட்டாங்குச்சி ஊங்க போட்டுருக்கா ஒரு கொட்டாங்குச்சி குச்சினா நீ என்ன மாதிரி இருக்க? நீ எப்படிங்கிற எத்தனை கொட்டாங்குச்சி குச்சி? ஒரு அகப்பை கூழ் கொடுத்தான் கொண்டு குத்தா. என் தம்பிமார்களை பார்த்தேன் பாத்தீங்க. தம்பிமார்களா ஆ, உங்கள் அனைவரின் கையில் இருக்கும் அகப்பை கூழை என்னிடம் கொடுங்கள் ஆ, நான் குடித்து குடித்து. துரியனிடம் இருந்தே அவளை கருவறுக்கிறேன் சிறுக சிறுக ஓத்துற ஓத்துறா சாவறது விட்டா ஆ, எல்லாரும் ஒண்ணே சத்து பண்ணுவோம் நான் செத்துட்டோம் மத்தியை குடிச்சிட்டு கடட்டு நடுங்கிறார் பாரு ஐயா ஆமாம் பரியினை நடத்தியும் துரியனை கொன்று விட்டுத்தான் நான் உயிர் துறப்பன் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறேன் அன்னைக்கு கண்ணி இந்த கங்கணம் ஆமா ஐயா இந்த கங்கணம் நாளைக்கு ஒரு 10 மணிக்கெல்லாம் கொஞ்சம் அவுத்துருங்க ஐயா ஊற்றி விடுகிறேன் 12 மணிக்கெல்லாம் டைம் வைக்காத ஐயா ஆகட்டும்